ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஜாவா ஸ்கிரிப்டில் டாம் மேனிப்புலேஷன்ஸ். ஓகேவா, டோம் மேனிப்புலேஷன்ஸ். இட்ஸ் நாட் அ டாம்னு ஒன்று ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் போயிடாதீங்க. ஸோ இந்த இடத்துக்கு டாம் மேனிப்புலேஷன்னா என்ன, டோம் மேனிப்புலேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகேவா, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இட்ஸ் அ மேனிப்புலேட்டிங் த ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ எப்படி டியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல் இருக்கும். ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸாக இருக்கும். இது நம்ம எப்படி அந்த எலமெண்ட்டுக்கு கிளாஸ் ஐடி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டைலிங் பண்ணுறோமோ அதை என்ன பண்ணுவோம், இன்லைன் கொடுப்போம், பிளாக் கொடுப்போம், டிஸ்பிளே நன்னு கொடுத்தா மறைஞ்சே போயிடும். ஸோ இந்த மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஓவர் ரைட் பண்ணுறோமோ, டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டிஸை. ஹெட்டிங்னா என்ன இருக்கும், டிஃபால்ட்டாக ஒரு சைஸில் இருக்கும், அதுக்கு டிஃபால்ட்டாக ஒரு மார்ஜின் இருக்கும், ஒரு பாக்ஸ் மாடல் இருக்கும். ஓகேவா, ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், சிஎஸ்எஸ் வச்சு ஓவர் ரைட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஓவர் ரைட் பண்ண முடியும். எதை வேணால் ஓவர் ரைட் பண்ண முடியும், ஸ்டைலு, சைஸு. ஓகே, இதை நாங்கள் இருக்க கண்டென்ட், என்டையர் கண்டென்ட்டையும் ஓவர் ரைட் பண்ண முடியும். இப்போ இங்கே இருக்கிறத மொத்தமாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்த உடனே வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட் டியூட்டோரியல் அப்படின்னு வந்துட்டு ஒரு 5 செகண்டில் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸோ டுடே டாபிக் இஸ் டாம் மேனிப்புலேஷன் அப்படின்ற மாதிரி, டோம் மேனிப்புலேஷன் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா, டாம்லே வருது. தென் இங்கே ஒரு 6 எக்ஸாம்பிள் இருக்குது. அது எப்படி டியூட் பண்ணுறது, எப்படி டியூட் சாத்தியம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே மெத்தட்ஸ். டிஃபால்ட்டாகவே இங்கே ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது ஜாவா ஸ்கிரிப்டில் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்சஸிங் எலமெண்ட் பை ஐடி. அப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு கண்டிப்பாக யூனிக்யூ ஐடி இருக்கும். அந்த ஐடியை வச்சு எப்படி ப்ரோ ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். யூ கேன் ஆக்சஸ் எலமெண்ட் இன் டோம் யூசிங் தேர் ஐடி அட்ரிபியூட். ஒரு ஐடி அட்ரிபியூட்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும். அட்ரிபியூட்னா என்னது, இட்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் பர்டிகுலர் எலமெண்ட். ஓகேவா, தென் in this example we select the element with the id my heading and change the text content. The heading will display the hello world. ஓகேவா, என்னன்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு பாடி இருக்குது. பாடியில் இங்கே ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஹெட்டிங்கில் ஐடி ஈக்குவல் டு மை ஹெட்டிங் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட மை ஹெட்டிங்ன்றது ஐடி யூனிக்யூ செலக்டா. ஸோ வி செலக்டட். ஓல்டு ஹெட்டிங் அப்படின்றது இட்ஸ் அ கண்டென்ட். அங்கே இருக்குது கண்டென்ட். இந்த இடத்துக்கிட்ட என்ன பிரிண்ட் ஆகணும், ஓல்டு ஹெட்டிங் தான் பிரிண்ட் ஆகணும். பட் ஆனால் என்ன நடக்குது, ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுது, ஓவர் ரைட் பண்ணுது. அங்கே இருக்க கண்டென்ட்டை ஹலோ வேர்ல்டுன்னு என்ன பண்ணுது, ஓவர் ரைட் பண்ணுது. ப்ரோ இந்த மாதிரி பண்ணுறதால என்ன ப்ரோ பிரயோஜனம், வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இதை ஓவர் ரைட் பண்ண முடியும் ஃபியூச்சரில். அப்படி பண்ண சொல்ல ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ்க்கு ஓல்டு ஹெட்டிங்கும் அடுத்த 5 செகண்ட்ஸ்க்கு நியூ ஹெட்டிங்கும் வரலாம். ஸோ டைமிங் பொறுத்து. ஓகே, அதுலேயும் அனிமேஷன். நான் அன்றைக்கி அனிமேஷன் காமிச்சிருந்தேன் கோட் பெனில். ஸோ அனிமேஷன் என்ன ஆகும், டெஸ்ட்டு ரன் ஆகும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அனிமேட் பண்ண சொல்ல பார்க்கவே ஒரு கூலாக இருக்கும். ஓகே, தென் இங்கே பாருங்கள், இதோட பேசிக் தான் இது. என்ன பண்ணுறோன்ட்டு ஒரு வேரியபிள் ஹெட்டிங் அப்படின்ற ஒரு வேரியபிள். டாக்குமெண்ட் அப்படின்றது இட்ஸ் அ வேர்ட், ஸ்பெஷல் ரிசர்வ்டு கீவேர்ட். நம்ம டாக்குமெண்ட் எப்போல்லாம் கொடுக்குறோமோ அது என்ன பண்ணும், ஸோ நம்மளோட டோமில் எடுத்துகிட்டு போயிட்டு சர்ச் பண்ணும். ஓகே, என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். மெத்தட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதான் டாட். நம்மளோட டோம்குள்ளே நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம். டோம்னா ஒன்றும் நல்ல பெட்டரான ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க ப்ரோ அப்படின்னா இங்கே பாருங்கள். இந்த இடத்துல HTML ஹெட்டிங் பாடி. இப்போ நான் இந்த இடத்துக்கிட்ட வந்தேன், எபிலிட்டி கோடிங் இருக்குது. இந்த பேஜுக்கு வர சொல்ல கம்பேக் அப்படின்றது. ஸோ நான் வேறு பேஜுக்கு போனேன்னா எனக்கு என்ன பண்ணுது, ஏதோ ஒன்று இதை கம்பேக்னு வர்ற மாதிரி என்ன பண்ணுது, ட்ரிகர் பண்ணுது. ஓகேவா, அப்போ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது என்னென்னா நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்க மெத்தட்ஸ் மூலயமா தான் இதை பண்ண முடியும். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், பாடியில் பேராகிராஃப், டியூ, ஸ்ட்ராங், இமேஜ். இப்போ இந்த இமேஜ் வந்து ஸ்டார்டிங் நீங்கள் போக சொல்ல 5 செகண்டில் வேறு ஒரு இமேஜ் இருக்குது. 5 செகண்ட் கழிச்சு இல்லை 10 செகண்ட் கழிச்சு வேறு ஒரு இமேஜ் மாறுது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஓகேவா, இந்த ஒரு இமேஜை மட்டும் மாற்ற முடியும். ஸோ பேரண்ட் சைல்டுக்கிட்ட இருக்க ஒரு இமேஜை மாற்றலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இந்த கெட் எலமெண்ட் பை ஐடின்றது மெத்தட். ப்ரோ இது எப்படி இப்போ மெத்தட்னு சொல்கிறீங்க, இந்த இடத்துல பிளாக் ஆஃப் கோடு இல்லை. அப்படி பிளாக் ஆஃப் கோடு இருந்தால் இது ஸ்பாட்லேயே இது ஃபங்க்ஷன். ஸோ ஒரு பேரந்தசிஸ் இருந்து அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டினா மாதிரி பிளாக் ஆஃப் கோட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது ஃபங்க்ஷன். இது இல்லை. ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட், என்டையர் ஜாவா ஸ்கிரிப்ட்லையுமே அப்படி தான். ஓகே, ஸோ இதுவே நீங்கள் இந்த மாதிரி கண்டிஷன், பேரந்தசிஸ்னால் கண்டிஷன் அப்படின்னா ப்ரீ டிஃபைன்டு மெத்தட். அப்போ இந்த மெத்தடு இட்ஸ் ஒர்க் லைக் ஏ ஃபங்க்ஷன். பட் ஆனால் அந்த மெத்தடை நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு இந்த மாதிரி இன்புட் கொடுத்தா இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ மை ஹெட்டிங் அப்படின்னு நான் இன்புட் கொடுக்குறேன். இது மை ஹெட்டிங்ன்ற ஐடி செலக்ட் பண்ணி இந்த என்டையர் H1 என்ன ஆகும்,
செலக்ட் பண்ணிடும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ப்ரோ பண்ணுது அது? ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ப்ரோ பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நமக்கு இந்த HTML இன்ட்ரோடக்ஷன் வேணும். ஸோ அதை இங்கே வச்சுக்கிறேன். நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ செலக்ட் பண்ண கன்சோலில் எதுவுமே இல்லை. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் என்ன பண்ணுறேன்ட்டு. ஸோ இது தேவையில்லை. ஓகே, தென் ஸோ ஹெட்டிங் இருக்குது. இந்த ஹெட்டிங்கை நான் கன்சோல் பண்ண சொல்ல என்னமா நடக்கும் எனக்கு? console console டாட் லாக். ஓகே, ஹெட்டிங் HEADING console டாட் லாக் ஹெட்டிங். கவனிச்சிங்களா? ஸோ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, ஹெட்டிங்கை கன்சோல் பண்ண சொல்ல ஒருவேளை அந்த ஹோல்டு ஹெட்டிங்கிறது பிரிண்ட் ஆகுமோன்னு நினச்சிருப்பீங்க. அப்படி கிடையாது. இந்த என்டையர் டாக்குமெண்ட்டுமே பிரிண்ட் ஆகுது. பார்த்தீங்களா? ஒரு லைன் இது இல்லையா கோடில், அந்த கோடே பிரிண்ட் ஆகுது எக்ஸாக்டாக இல்லை. இன்க்ளூடட் எலமெண்ட் இதுதான். டாக்குமெண்ட்ல இருந்து ஒரு எலமெண்ட்டை டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது. அப்போ இங்கே இருக்க ஒரு டிபியோ பேராகிராஃபியோ ஸ்ட்ராங்கையோ ஹலோ வேர்ல்டையோ இமேஜோ நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி டேரெக்டாக செலக்ட் பண்ண முடியும். இதை என்ன பண்ண முடியும், இதை இங்கேருந்து தூக்கிட்டு H1க்கு பதிலாக H2 கொடுக்க முடியும். இல்லை அந்த H1 எடுத்துகிட்டு ஒரு இமேஜ் கொடுக்க முடியும். இல்லை அந்த எடுத்துகிட்டு ஒரு வீடியோ ப்ளே பண்ண முடியும். என்ன வேணால் பண்ண முடியும் டைனமிக்காக ஜாவாஸ்கிரிப்டில். ஓகேவா? தென் ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இந்த ஹெட்டிங்கில் ஸோ வி செலக்டட் த என்டையர் எலமெண்ட். ஓகே, பை சூஸிங் கெட் எலமெண்ட் பை ஐடின்ற மெத்தட். எல்லாம் நம்ம வச்சுக்கோங்க, கெட் எலமெண்ட் பை ஐடி. ஓகே, ஸோ இப்போ ஹெட்டிங் டாட் டாட் ஆப்ரேட்டர் எதுக்காக? ஹெட்டிங்குள்ளே இருக்க கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. இப்போ ஹெட்டிங் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். டெக்ஸ்ட் கண்டென்ட்னா என்ன? அந்த ஹெட்டிங்குள்ளே இருக்க என்ன டெக்ஸ்ட் வேணால் இருந்துட்டு போட்டாங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அதான் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஸ்டைல் ஹெட்டிங் டாட் ஸ்டைல் அப்படின்னும் போது ஸோ அந்த ஹெட்டிங்க்கு டிஃபால்ட்டான ஸ்டைல் இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட ஸ்டைல்னு கொடுத்து கலர் ப்ளூன்னு கொடுத்தீங்கன்னா அது கலர் ஆகும். ஓகே, தென் அதெல்லாம் பார்ப்போம் கீழே. தென் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டெக்ஸ்ட் கண்டென்ட். அப்போ உள்ள ஓல்டு ஹெட்டிங் இருக்குது. ஓகே, இந்த கேஸ் நான் அந்த ஸ்கிரிப்டை நான் என்ன பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுறேன். என்ன இருக்குது பாருங்கள், ஓல்டு ஹெட்டிங் இருக்குது. ஓகே, இப்போ அன்கமெண்ட் பண்ணுறேன். அது என்னவா மாறுது, டைனமிக்காக மாறுது. வித் ரெஸ்பெக்ட் டு டைமிங் மாறுற மாதிரி அனிமேஷன் எஃபெக்ட்ஸை நம்ம வைக்க முடியும். அது ஃபியூச்சரில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? தென் வெயிட் அண்ட் ஹோல்ட் ஆன். இதெல்லாம் யாருக்கு புரியுது, இதெல்லாம் யாருக்கு புரியல அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, இதெல்லாம் யாருக்கு புரியாது அப்படின்னு பார்த்தோன்னா, இது வரைக்கும் கிளாஸ் வந்து ரெகுலராக ஓகே ஸோ சொல்கிற டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணலை. ஓகே, கிளாஸ் வந்தாலுமே சொல்கிற டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணலை, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்றவங்களுக்கு புரியாது. யாருக்கு புரியும் அப்படின்றது கிளாஸ் கரெக்டாக வந்து கிளாஸை ஒழுங்காக கவனிச்சா மட்டும். நான் 100% கிளாஸை கவனிச்சிட்டேன் ப்ரோ, ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணல, அவங்களுக்கு புரியும். ஸோ நான் ப்ராக்டிஸும் பண்ண ப்ரோ அப்படின்றவங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? தென் ஸோ எல்லாருக்கும் புரியும் நான் நினைக்கிறேன். சூப்பர். இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ ஒரு டாக்குமெண்ட்டில் இதுதான் டாக்குமெண்ட் சொல்லுவோம். ஓகே, டோம் சொல்லுவோம். டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர் லைக் எ பேரண்ட் சைல்டு கான்ஃபிகரேஷன்ட்டு அப்போ அதுலேருந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ HTML பேரண்ட்டு அதுக்கு 2 சைல்டு, ஹெட்டு பேரண்ட்டு அதுக்கு 3 சைல்டு, பாடி பேரண்ட்டு அதுக்கு 2 சைல்டு, பேராகிராஃப் பேரண்ட்டு அதுக்கு 2 சைல்டு, டிவ் பேரண்ட்டு அதுக்கு 1 சைல்டு. ஓகேவா? இப்போ இந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க இமேஜோட சோர்ஸை நான் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். ஓகேவா? இல்லை டெக்ஸ்டல் கண்டென்ட்டை மாற்ற முடியும், இல்லை ஸ்டைலை மாற்ற முடியும். என்ன இருக்க போகுது, மிஞ்சி போனால் அந்த 3 தான் இருக்க போகுது. அப்படி இல்லையா? இந்த ஹெட்டிங்கே அந்த எடுத்துகிட்டு வேற ஒன்று வைக்க முடியும், டிவ். ஓகே, இல்லை புதுசாக நான் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும். எப்படி அரியரில் நம்ம ஒரு விஷயத்தை ஆட் பண்ணோம் டெலிட் பண்ணணுமோ அது மாதிரி ஃபஸ்ட்டு போன உடனே ஒன்றுமே இருந்திருக்காது, போனதுக்கப்புறம் ஒரு 3 செகண்ட் கழிச்சு ஒரு அனிமேஷன் ஒன்று லோட் ஆகும். அதெல்லாம் இந்த கான்செப்டில் வரும். ஓகேவா? தென் அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம், இது புரிஞ்சிருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் ஆக்சஸிங் எலமெண்ட் பை கிளாஸ். இப்போ எப்படி நம்ம ஐடி வச்சு செலக்ட் பண்ணுமோ அதே மாதிரி கிளாஸ் வச்சு நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட அகெயின் ட்ரை மீ. இந்த இடத்துக்கிட்ட பேராகிராஃப் 3 பேராகிராஃப் இருக்குது. 1 கிடையாது, 2 கிடையாது, 3 பேராகிராஃப் இருக்குது. 3த்துலேயுமே கண்டென்ட் இருக்குது. ஓல்டு பேராகிராஃப் 1, ஓல்டு பேராகிராஃப் 2, ஓல்டு பேராகிராஃப் 3. அப்போ 3 பேராகிராஃப் இருக்குது. ஓகேவா? பேராகிராஃப் இருக்க சொல்ல இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், மை பேராகிராஃப், மை பேராகிராஃப், மை பேராகிராஃப். 3த்துக்குமே நான் என்ன கொடுத்துருக்கேன், 1 தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? கொடுத்துட்டு நான் இப்போ ஒருவேளை இந்த இடத்துல ஒரு 100 பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேராகிராஃப்மே நான் அப்டேட் பண்ணுறேன். ஒரு நியூஸ் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க, நியூஸ் டெய்லி அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் கோட் டெய்லி அப்டேட் ஆகுமா? இல்லை. வெப்சைட் ஒரே மாதிரி தான் இருக்கும். கண்டென்ட் சேஞ்ச் ஆகும், டைட்டில் சேஞ்ச் ஆகும், இமேஜ் சேஞ்ச் ஆகும், வீடியோ சேஞ்ச் ஆகும், ஆடியோ சேஞ்ச் ஆகும்.
அதே தான், வெப்சைட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த 100 பேராகிராஃபையும் நான் ஸ்கிரிப்ட் எழுதணும் இல்லையா, இங்கே இந்த மாதிரி மேனுவலாக ஸ்கிரிப்ட் எழுதுவீங்களா இல்லை ஃபார் லூப் போட்டு ஆட்டோமேட் பண்ணுவீங்களா? ஃபார் லூப் போட்டுங்க இல்லையா, ஃபார் லூப் ஆட்டோமேட் பண்ணுவீங்க, அதுதான் புத்திசாலித்தனம். தென் ஈஸியஸ்ட் கோட். ஸோ இந்த 100 பேராகிராஃப் வந்துன்னா 100 லைன் கோடுன்னு வச்சுக்கோங்க மினிமமாக. இங்கே பாரு, ஒன்றுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 லைன் கோடு. அப்போ ஒரு 200 லைன் கோடுக்கு பதிலாக 200 லைன் கோடு இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். ஆனால் இந்த இடத்துல என்ன அது எத்தனை பேராகிராஃப் இருந்தாலும் சரி 3 லைனில் தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஆனால் இந்த இடத்துக்கிட்ட அதுக்கு கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கு நல்லா கவனிக்கணும். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம், கெட் எலமெண்ட் பை ஐடி. நீங்கள் கெட் இ அப்படின்னு டைப் பண்ணாலே விஎஸ் கோடில் உங்களுக்கு வந்துடும். கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் வந்து மை பேராகிராஃப்ன்ற கிளாஸை மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணி இந்த இடத்துல பேராகிராஃப் வச்சுக்கோ. இப்போ நான் இந்த பேராகிராஃப்ஸை நான் கன்சோல் பண்ணால் வாட் ஐ வில் கெட்? யாராச்சும் ஒரு சொல்லுங்கள். ப்ரோ அந்த பி டேக் ஃபுல்லாவே வந்து இதாகும். ஒரு பி டேக் ஷோ ஆகுமா, எல்லா பி டேக்கும் ஷோ ஆகுமா? எல்லா பி டேக்குமே ஷோ ஆகும் ப்ரோ. ஓகே, பேராகிராஃப். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் கவனிக்கணும். ஸோ என்ன இருக்குது, 3 பேராகிராஃப் இருக்குது, கவனிச்சிங்களா? ஸோ எனக்கு 1 கிடைக்கல, 3 கிடச்சிருக்கு. லாக் பண்ண சொல்ல ஒரு அரேக்குள்ளே பாருங்கள், பி டாட் மை பேராகிராஃப், பி டாட் மை பேராகிராஃப், பி டாட் மை பேராகிராஃப். ஓகேவா? இதுக்குள்ளே பாருங்கள் பேராகிராஃப் அண்ட் ஆக்சஸ் கீ அப்படின்ற மாதிரி இருக்குது. தென் இதெல்லாம் விட்டுருங்க. சரி, ஓகே, இது ரொம்ப டெப்த்தாக போக தேவையில்ல. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், அந்த என்டையர் அந்த 3 எலமெண்ட்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த எலமெண்ட்டுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் இதுக்கு முன்னாடி? ஸோ ஹெட்டிங் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட், அப்போ மை பேராகிராஃப் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் மாற்றிருக்கலாம். ஓகே, நான் அப்படி மாற்றாமல் அங்கே இருக்க பேராகிராஃப் பாருங்கள், திஸ் இஸ் த பேராகிராஃப் 1, திஸ் இஸ் த பேராகிராஃப் 2, திஸ் இஸ் த பேராகிராஃப் 3ன்ட்டு தனித்தனியாக மாற்றிருக்கேன். இது ஃபார் லூப் வச்சு எப்படி ப்ரோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைனா ஒன்று கூட ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் நல்லா கவனிங்க. ஃபார் லூப் எதுக்காகமா? ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நடத்துறதுக்கு, ஒரு ஈவெண்ட்டை திரும்ப திரும்ப நடத்துறதுக்கு, அப் டு n நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ லெட் அப்படின்றது வேரியபிள், ஐ அப்படின்றது வேரியபிள் நேம். நம்ம என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். எல்லாரும் ஐ யூஸ் பண்ணுறாங்க, ஜே யூஸ் பண்ணுறாங்க, கே யூஸ் பண்ணுறாங்கட்டு அதையே யூஸ் பண்ண வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ 0 அப்படின்றது நான் என்ன பண்ணேன், 0லேருந்து ஆரம்பிக்கணும் எனக்கு. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட ஏழை கேட்குற மாதிரி தான் 0ல் ஆரம்பித்து யார் அதிகமாக கேட்குறாங்களோ அங்கே போய் முடிஞ்சிடும். இங்கே எடுத்துகிற பாருங்க, ஐன்றது இட்ஸ் இங்கே என்ன இருக்குது? இப்போ ஐ கரெக்டாக சொல்லுங்கள். இந்த ஐ இருக்குது 0. ஃபார் லூப் கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு தெளிவாக புரியும். 0 இஸ் லெஸ் தென் பேராகிராஃப் டாட் லென்த். இப்போ இந்த இடத்துக்கிட்ட பேராகிராஃப் டாட் லென்த்தில் என்ன இருக்குது கரெக்டாக சொல்லுங்கள்? 3. சூப்பர், 3. ஓகே, அப்போ அரே மெத்தட்ஸ் பார்த்தவங்களுக்கு இது புரியும். இல்லைனா தயவு செஞ்சு அரே மெத்தட் பார்த்துட்டு வாங்க, அப்படியே மீட்டை லெஃப்ட் ஆகிடுங்க. ஓகே, தென் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துக்கிட்ட 0, இந்த இடத்துக்கிட்ட 3. அப்போ இது எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகுமா? ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சொல்லுங்க, எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்னு கேட்குறேன். 3 வாட்டி. 3 வாட்டி. சூப்பர். ஓகேவா? இதுவே அங்கே 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2 வாட்டி நீங்கள் சொல்லலாம். ஓகே, இங்கே 1ன்னு கொடுத்துட்டு இங்கே ஈக்குவல் டு போடலாம், போட்டால் 3 வாட்டி. ஓகே, நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதால 0 ஒரு டைம், அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆக போகுது, இன்னொரு டைம், அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆக போகுது, இன்னொரு டைம், அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ 4 வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. 4வது வாட்டி கண்டிஷன் ஃபெயில்ட் ஆகிடும், 3 அபோவ் வந்துடும். அதனால் ஓகேவா? ஏன்னா 3 இஸ் நாட் லெஸ் தென் 3 அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 0. ஓகேவா? தென் இங்கே என்ன நடக்கும்னா ஃபார் லூப்புக்குள்ளே வரும். இங்கே 0ன்றதால் ஐயோட வேல்யூ பேராகிராஃப் டாட் ஐ. ஐன்ற இடத்துல என்னமா இருக்கும்? 0. அப்போ ஃபஸ்ட்டு 0 பேராகிராஃப். 0 பேராகிராஃப்னா எந்த பேராகிராஃப் செலக்ட் ஆகும்?
ஓல்டு பேராகிராஃப் 1 இதான செலக்ட் ஆகும். அதாவது அந்த அரேக்குள்ளே இருக்க ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகுமா? இது செலக்ட் ஆகிடுது. அப்போ 0th பொசிஷனில் இருக்க பேராகிராஃப் எனக்கு செலக்ட் ஆகுது. இப்போ பேராகிராஃப்னும் போது என்ன இருக்குது இந்த இடத்துக்கிட்ட? இங்கே பாருங்கள், இதனால் செலக்ட் பண்ண முடியல. இந்த பேராகிராஃப் தான் சொல்கிறேன் நான். இங்கே என்ன இருக்குது இங்கே பார்த்து சொல்லுங்கள். 3 பேராகிராஃப் இருக்குது. அதில் ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இனிஷியல் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட்டை என்னன்னு மாற்றுறேன். திஸ் டாட் பேராகிராஃப், ஓகே, திஸ் இஸ் பேராகிராஃப், ஓகே, திஸ் இஸ் பேராகிராஃப் ப்ளஸ் இந்த இடத்துல ப்ளஸ்ன்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இட்ஸ் கன்காட்டினேட் டு டேட்டா டைப்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, தென் இந்த இடத்துல ஐ, இந்த இடத்துல என்னமா இருக்கு? ஐல 0 0 + 1 1. 1. அப்போ இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்குள்ள இருக்க கண்டென்ட் டெக்ஸ்ட் Old paragraph பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே ஓல்டு பேராகிராஃப் 2 பிரிண்ட் ஆகும். இந்த லைனுக்கு அப்புறம் இந்த ஃபார் லூப் ரன் ஆச்சுன்னா திஸ் இஸ் பேராகிராஃப் This is paragraph 1. 1 பிரிண்ட் ஆகுமா? இப்போ லூப் இங்கே வந்து நிற்குமா? தென் இப்போ இங்கேருந்து இங்கே திரும்பி லைன் நம்பர் 26லேருந்து 24 போக சொல்ல இன்க்ரிமெண்ட் ஆகுமா? அப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்குங்க? 1. அப்போ 1ன்னும் போது இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட ஐயோட வேல்யூ 1. அப்போ 1 இஸ் லெஸ் தென் பேராகிராஃப் டாட் லென்த். கண்டிஷன் ட்ரூவா? இந்த இடத்துல 3 இருக்குல்ல, 3 பேராகிராஃப் இருக்குல்ல. அப்போ 1 இஸ் லெஸ் தென் 3. அப்போ என்ன ஆகும்? டேரெக்டாக பிளாக் ஆஃப் கோடுக்கு வருமா? பிளாக் ஆஃப் கோடில் என்ன பண்ணும்? பிளாக் ஆஃப் கோடில் எக்ஸிக்யூட் ஆகுமா? உள்ளே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம் அதை. இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது, ஏன்னா ஒரு செமிகலன் போட்டு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. ஸோ என்ன எக்ஸிக்யூட் ஆக போகுது? இது பேராகிராஃப் டாட் ஐ, ஐயில் என்ன இருக்கும்? 1. அப்போ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் எதுமா இருக்குது? எந்த பேராகிராஃப் இருக்குது? 2வது பேராகிராஃப், கரெக்டா? அப்போ உள்ளே இருக்க 2வது பேராகிராஃபில் ஏதோ டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்குது. இங்கே ஓல்டு பேராகிராஃப் 2 இருக்குது. அதை எனக்கு என்ன பண்ணு? ஈக்குவல் டு அசைன் பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். பேராகிராஃப் டாட் ஐ டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ரைட் நோ. ஓல்டு பேராகிராஃப் 1 2 3 2. ஓல்டு பேராகிராஃப் 2. ஓகே, தென் இப்போ ஓல்டு பேராகிராஃப் 2 ஈக்குவல் டு திஸ் இஸ் த பேராகிராஃப். இங்கே ஐயில் என்ன இருக்கு? என்ன வேல்யூ இருக்கு? 1. 1. அப்போ 1 + 1 2. அப்போ திஸ் இஸ் பேராகிராஃப் 2 அப்படின்றது பிரிண்ட் ஆகுமா? பிரிண்ட் ஆயிடுச்சு. தென் இங்கே வந்து நிற்கிது 26ல். திரும்பி மேலே போகுது, இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ என்னது? 2. ஐயோட வேல்யூ 2. இப்போ இங்கே 2 இஸ் லெஸ் தென் 3. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா? திரும்பி உள்ளே வருமா? பேராகிராஃப் டாட் ஐ, ஐயில் என்ன இருக்குது? 2. செகண்ட் இண்டெக்ஸில் எது இருக்குது? 0 1 2 லாஸ்ட் பேராகிராஃப். இப்போ பேராகிராஃப் டாட் ஐயில் என்னது இருக்கும் சொல்லுங்கள். பேராகிராஃப் டாட் ஐயில் இங்கே பீடாக், இந்த பீடாக் ஃபுல்லாக இருக்கும் என்டையராக. கர்சர் பாருங்கள். ஆனால் பேராகிராஃப் டாட் ஐ டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட்டில் என்ன இருக்கும்? அதுக்குள்ளே இருக்க இந்த ஓல்டு பேராகிராஃப் 3ன்றது இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறேன்? இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ரிங் திஸ் இஸ் த பேராகிராஃப்ன்றது இங்கே வரும். இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கும்? 2 இருக்கும். 2 + 1 3. அப்போ திஸ் இஸ் பேராகிராஃப் 3 பிரிண்ட் ஆகுமா? அப்போ லைன் நம்பர் 26 வருமா? திரும்பி என்ன பண்ண போகுது? இங்கேருந்து 24 போக போகுது. அப்படி 24 போக சொல்ல ஐயோட வேல்யூ என்ன இருக்கும்? ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் 2 3 இருக்கும். அப்போ இந்த இடத்துக்கிட்ட 3ன்றதால 3 இஸ் லெஸ் தென் பேராகிராஃப் டாட் லென்த் எவ்வளோ? 3. 3 இஸ் லெஸ் தென் 3. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா? இல்லை. என்னது? ட்ரூவா ஃபால்ஸா? False. ஃபால்ஸ் என்னும் போது திரும்பி இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகுமா? எக்ஸிக்யூட் ஆகாதா? இந்த பிளாக் ஆஃப் கோட் ஆகாது. எக்ஸிக்யூட் ஆகாது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ஃபார் லூப். இப்போ என்ன பிரிண்ட் ஆகுது? திஸ் இஸ் த பேராகிராஃப் 1, திஸ் இஸ் த பேராகிராஃப் 2, திஸ் இஸ் த பேராகிராஃப் 3 எக்ஸிக்யூட் ஆகுதா? இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறது தான் பண்ண முடியும். இப்போ சொல்லுங்க, நான் வந்து ஒரே ஒரு கார்டு ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக ஒரு லேக்ஸ் ஆஃப் டேட்டா எனக்கு வருது. 1 லட்சம் கார்டு இருக்குது, 1 லட்சம் மொபைல் டேட்டா வருது. ஒரே ஒரு கார்டை மட்டும் நான் பண்ணிவிட்டு, ஸோ அந்த மாதிரி 1 லட்சம் டேட்டாவை நான் ரிப்ளிகா பண்ண முடியுமா திரும்ப திரும்ப? என்னங்க நீங்கள் பூட் ஷாப்பில் கார்டு பண்ணியிருப்பீங்க, மேப் ஃபங்க்ஷன் வச்சு பண்ணலாம். ஓகேன்னு சொல்லலை, ஜஸ்ட் ஒரு சினாரியோக்காக சொல்கிறேன். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஆக்சுவலாக ஒரு கார்டு கிரியேட் பண்ண சொல்ல என்ன பண்ணுவீங்க? ஒரு 100 கார்டு கிரியேட் பண்ண சொல்ல ஃபஸ்ட்டு ஒரு கார்டு போடுவீங்க, உள்ள இமேஜ் போடுவீங்க, டிஸ்கிரிப்ஷன் போடுவீங்க, ப்ரைஸ் போடுவீங்க, பை பட்டன் போடுவீங்க.
ஆட் டு கார்ட் பட்டன் போடுவீங்க. திரும்பி அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போடுவீங்களா? அதே தான் கோடு, அந்த 10 லைன் தான் கோடு. அதுக்குள்ள நீங்க 1 லட்சம் டேட்டா, அந்த 1 லட்சம் கார்டை டூப்ளிகேட் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி எது ஈஸி? டூப்ளிகேட் பண்ணி ஒரு கார்டோட கோடு எவ்வளவு இருக்கும்? ஒரு 10 லைன் இருக்குமா? அமேசான் மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்றீங்கன்னா எத்தனை மொபைல் இருக்கும்? அதுல ஒரு 1 லட்சம் மொபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மொபைல் மாடல்ஸ். அப்போ 1 லட்சம் இன்ட்டு 10 லைன், 10 லட்சம் லைன் கோட் அடிப்பீங்களா இல்ல 10 லைன் கோட் அடிப்பீங்களா? 10 லைன் தானே கோட் அடிப்பீங்க. ஆமா, 10 லைன் பிளஸ் இந்த 3 லைன் 13 லைன்ல முடிய வேண்டியது 10 லட்சம் லைன்ல முடிக்கிறத 13 லைன்ல முடிக்கலாமா? திஸ் இஸ் த லாஜிக். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அப்படின்னா ஸோ யூ கேன் கேப்பபிள் டு டூ எனிதிங். ஓகே, ஸோ நல்லா தெளிவாக படிங்க, பொறுமையாக படிங்க. ஸோ ஃபார் லூப் படிங்க, வைல் லூப் படிங்க, டூ வைல் லூப் படிங்க, ஃபாரின், ஃபார் ஆஃப், ஃபார் ஈச், இந்த 6 லூப் பார்ட் 1 பார்ட் 2 கொடுத்துருப்பேன். அதனால் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தென் அதை படிங்க. தென் அரிய மெத்தட்ஸ் படிங்க, வேரியபிள்ஸ் படிங்க, டேட்டா டைப்ஸ் படிங்க, சிம்பிள் டேட்டா டைப்ஸ், காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ் படிங்க, ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ், அதுதான் சொல்கிறேன். ஓகே, தென் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு தென் டாம் மேனிபுலேஷன் வாங்க. தென் இது திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு மலையே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இந்த 10th டாபிக் நான் டாம் மேனிபுலேஷன் நான் ரீச் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கனாலே இட்ஸ் 70% இஸ் கம்ப்ளீட்டட். தென் அசிங்க் அவைட் மட்டும்தான் இதுக்கப்புறம், ப்ராமிஸ் அசிங்க் அவைட் மட்டும்தான். அதுக்கப்புறம் மற்றதான ஈஸி. இன்னொரு 5 days யூ கேன் ஏபிள் டு கம்ப்ளீட். ஸோ இப்போ டெய்லி லேர்ன் 4 to 5 hours அப்படின்னா ஸோ நம்ம பொறுமையாக போகிறதால டேக் 10 to 15 days. ஓகே, ஸோ நல்லா கவனிக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் யாருக்காவது புரியல அப்படின்னா திரும்பியும் உட்காந்து இந்த வீடியோ பாருங்கள், கற்றுக்கணும். ஓகே, இட்ஸ் சிம்பிள். இது புரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் அரிய மெத்தட்ஸ் தென் ஃபார் லூப் கிளாஸ் வந்திருக்க மாட்டீங்கன்னு. ஓகே, தென் அடுத்தது ஆக்சஸிங் எலமெண்ட் பை டேக் நேம். டேக் நேம் எப்படி நம்ம அங்கே எலமெண்ட் செலக்டர்னு ஒன்று இருக்கும், H1 அப்படின்னு கொடுத்தா இருக்கிற எல்லா H1ம் செலக்ட் ஆகிடும். அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணக்கூட சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம், எலமெண்ட்டை வச்சும் பண்ண முடியும், வேறு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஓல்டு ஐட்டம் 1, ஓல்டு ஐட்டம் 2, ஓல்டு ஐட்டம் 3, ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3 மாற்ற. ஓகேவா? ஸோ அங்கே இருக்க டேட்டாவை ஓல்டு ஐட்டமாக நியூ ஐட்டமாக மாற்ற. இப்போ பொங்கல் ஆஃபர் வந்தால் போன பொங்கலுக்கு ஆஃபர் வந்த மொபைல் அங்கே இருக்குமா, இல்லை இந்த பொங்கலுக்கு ஆஃபர் வந்த மொபைல் அங்கே இருக்குமா? கரெக்டு தானே? கார்டில் எந்த சேஞ்ச் இருக்காது, உள்ளே இருக்க டேட்டா மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். கரெக்டு தானே? இமேஜ் சேஞ்ச் ஆகிருக்கும், டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கும், ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கும், டிஸ்கிரிப்ஷன் தென் மொபைலோட டிஸ்கிரிப்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கும், அவ்வளோதான் இல்லையா? ஸோ அதுதான் நடக்குது. ஸோ 3 லைனில் முடிச்சிடலாம். ஓகேவா? எவ்வளோ பெரிய கோடாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட யாராச்சும் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா, யார் எப்படி வருதுன்ட்டு? எனி வாலண்டியர்? நான் கைட் பண்ணுறேன் நீங்கள் எங்கே விட்டா. சொல்லுங்க கமான். சொல்லுங்க சூப்பர் கூல் ஆதர்ஷ். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே டியூவல் இருக்குது, அதில் 3 எல்லை இருக்குது, 3 லிஸ்ட் இருக்குது. ஓல்டு ஐட்டம் 1, ஓல்டு ஐட்டம் 2, ஓல்டு ஐட்டம் 3ன்ட்டு இதுக்குள்ளே இருக்க டேட்டாவை ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3 நம்ம மாற்ற போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபார் லூப். ஓகேவா? ஸோ லூப் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் லூப் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கே நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம், தென் இது எந்த டாப்பிக்கில் வருது அப்படின்றது ரியலி இம்பார்ட்டன்ட். இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது டோம் மேனிபுலேஷன்ஸ். அதனால டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், ஒரு டாக்குமெண்ட், அதாவது இதுதான் டாக்குமெண்ட் சொல்லுவோம். ஸோ இதை என்ன பண்ணுறது, மேனிப்புலேட் பண்ணுறது, அங்கே இருக்க டேட்டாவை டைனாமிக்காக மேனிப்புலேட் பண்ணுறது. ஓகேவா? சிஎஸ்எஸ்ல இந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே, தென் பிஃபோர் ஆஃப்டர் ஆனால் ஏதாவது டேட்டாவை ஆட் பண்ண முடியுமே தவிர்த்து, பட் ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. சூடோ கோட், சூடோ எலமெண்ட்ஸை வச்சு பண்ணலாம் அங்கே. ஸோ இப்போ பாருங்க, ஆதர்ஷ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஆதர்ஷ். ப்ரோ ஃபஸ்ட்டு கான்ஸ்ட்டுங்கிறது வேரியபிள் டைப்பு, லிஸ்ட் ஐட்டம்ங்கிறது அந்த வேரியபிளுக்கு நம்ம கொடுக்குற நேமு. டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை டேக் நேம், அதாவது நம்ம டேக்கை யூஸ் பண்ணி கால் பண்ணி தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால வந்து பை டேக் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை நேம்ன்றது இட்ஸ் a மெத்தட், ரைட்? யா மெத்தட். சரி, ஓகே. இஃப் இன் கேஸ் ஐடி யூஸ் பண்ணி கால் பண்ணோம்னா ஐடி போட்டுக்கலாம், இல்லைனா கிளாஸ் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம டைரக்ட்டா என்ன பண்றோம், எல்ஐன்றதால டேக் யூஸ் பண்றோம். டேக்ன்றதால எலமெண்ட்டை செலக்ட் பண்றதால டைரக்ட்டா எலமெண்ட் செலக்டர், அதான் டேக் செலக்டர். ஓகே, ஸோ டேக் நேம் வச்சு நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட லிஸ்ட் ஐட்டம்ன்ற வேரியபிளில் என்ன இப்போ இருக்கும், அந்த எல்ஐ டேக் எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும். ஓகே, இட்ஸ் லுக் லைக் an array. தென் இப்போ தான் பார்த்தோம். தென் இப்போ ஃபார் லூப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஃப்ளோ மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க குயிக்காக.
ஃபாரு லெட்டுங்கிறது வந்து வேரியபிள் டைப்பு, அதுக்கு வந்து ஐன்ற வேரியபிள் நேம் கொடுக்குறோம். அதுக்கு வேல்யூ வந்து இனிஷியல் வேல்யூ வந்து 0 கொடுக்குறோம். அடுத்து வந்து ஐஏ லிஸ்ட்டு ஐட்டம் டாட் லென்த், அதாவது இந்த லிஸ்ட் அந்த லிஸ்ட்டோட ஃபுல் லென்த் எவ்வளோன்றதை நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். ஐ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது சொல்லுங்க ஐ ப்ளஸ் லிஸ்ட்டோட லென்த் வந்து 3. ஓகே ஐ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது இன்க்ரிமெண்ட், ஒன்று வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். சரி ஓகே. அடுத்து கண்டிஷன் எழுதுறோம். இனிஷியலா ஐயோட வேல்யூ 0, லிஸ்டோட ஐட்டம் டாட் லென்த்தோட வேல்யூ 3. அப்ப எத்தனை டைம் இது எக்ஸிக்யூட் ஆகும்? 3 டைம். ஒருவேளை லெஸ் தென் பதிலா இந்த இடத்துக்கிட்ட லெஸ் தென் பதிலா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தா எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும்? அப் டு 4 டைம், ஈக்குவல் டு வரைக்கும். அதாவது அதோட ஈக்குவல் டு அப்படின்னும் போது ஒரு டைம் எக்ஸ்ட்ரா. இப்போ இந்த இடத்துல 3 லெஸ் தென் 3 போது அது ஃபெயில்ட் ஆயிடுது. 3 லெஸ் தென் 3 போது ஃபெயில்டு. 3 ஈக்குவல் டு 3 இல்லை, அப்போ இன்னொரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்ல. கரெக்டாக சொன்னீங்க ஆதர்ஷ், சூப்பர், கீப் இட் அப். ஸோ இந்த லைனை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. லிஸ்ட் ஐட்டம்ங்கிறது ஆல்ரெடி நம்ம கொடுத்த அந்த வேரியபிள் நேமு, அதை கால் பண்ணுறோம். அடுத்து டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது அதுக்குள்ளே போட்டிருக்கோம் இல்லையா, ஓல்டு ஐட்டம் 1 ஓல்டு ஐட்டம் 2ங்கிறது, அதை அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டுங்கிறது. அதுக்கு ஐட்டம் என்ன நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அந்த டபுள் ப்ராக்கெட் சாரி ப்ராக்கெட்டுக்கு சொல்லுங்க என்ன சேஞ்ச் பண்ண போகிறோங்கிறத டபுள் கோட்ஸில் வந்து கொடுக்குறோம். இஃப் இன் கேஸ் அங்கே ஐட்டம்ங்கிறத ஃபோன் கூட மாற்றினா அது ஃபோனாக டிஸ்பிளே ஆகும். ப்ளஸ் இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணுமா, நம்பர்லாம் கொடுக்கக்கூடாதா? இல்லை ஆப்ஜெக்ட் அரே எது வேணால் கொடுத்துக்கலாம் இல்லையா? எது வேணாலும் கொடுத்துக்கலாம். சூப்பர். ஸோ இந்த இடத்துல லிஸ்ட் ஐட்டம் அரே ஆஃப் ஐ, இந்த இடத்துல என்ன இருக்கும்? லிஸ்ட் ஐட்டம்ல என்ன இருக்கும்? இது 3 லிஸ்ட் இருக்கும். அப்போ அரே ஆஃப் ஐன்னும் போது என்ன இருக்கும்? ஐயோட வேல்யூ 0th இண்டெக்ஸ். ஓல்டு ஐட்டம் 1 இருக்குமா, 2 இருக்குமா, 3 இருக்குமா? 1 இருக்கும். இண்டெக்ஸ் 0ல எது இருக்கோ அது இருக்கும். சூப்பர். ஸோ யூ ஆர் கிளியர் இன் திஸ் கான்செப்ட். ஸோ ஒரு லூப்ல போக போகுது. ப்ரோ டவுட் சொன்ன மாதிரி சொல்லுங்க. இஃப் இன் கேஸ் எனக்கு வந்து 0 இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆகணும், அடுத்து வந்து எனக்கு 1 பிரிண்ட் ஆகாமல் ஈவன் நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆகணும், ஐ ப்ளஸ் ப்ளஸ் இல்லாமல் எனக்கு. தேர்ஸ் அ லாஜிக். ஃபார் லுக்குள்ள என்ன பண்ணலாம், ஆட் ஈவன் லாஜிக் போடலாம். ஓகே. ஸோ ஆட் ஈவன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி கோட் பண்ணி பார்த்துருக்கோம். ஃபார் லுக்குள்ள ஆட் ஈவன் லாஜிக்ஸ் போட்டு. ஓகே, தட்ஸ் இட். எனக்கு டவுட் இருக்கு. இப்போ நம்ம நார்மலான லிஸ்ட்ல வந்து ஓல்ட் ஐட்டம் 1 கொடுத்துருக்கோம்ல, அங்கே எதுவுமே இல்லைன்னா அப்போ வந்து அப்டேட் ஆகுமா? அப்டேட் ஆகும். எதுவுமே இல்லைனாலும் அப்டேட் ஆகும். இல்லைக்கா, எதுவுமே இல்லைனாலும் அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எம்டி டெக்ஸ்ட் தானே. ஓகேவா? அப்பயுமே அப்டேட் ஆகும். அது லிஸ்ட்டே இல்லைனா தான் என்னது, புரியுதுங்களா? எவ்வளோ ஐட்டம் இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஸோ இங்கே வர டேட்டா மட்டும் டேட்டா பேஸ்லேருந்து வந்துடும் நமக்கு. ஓகேவா? ஸோ இங்கே எவ்வளோ லிஸ்ட் இருக்கோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம். இதையுமே நம்ம டைனாமிக்காக ஆட் அண்ட் ரிமூவ் பண்ண முடியும். அதுதான் அடுத்தது பார்க்க போகிறோம். ஓகேவா? கூல். ஸோ மோடிஃபைங் எலமெண்ட் ஸ்டைல். இப்போ எப்படி டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ஸ்டைல் பண்ணிங்களோ அந்த மாதிரி எலமெண்ட் ஸ்டைலை நம்ம மோடிஃபை பண்ண முடியும். என்னன்னு பாருங்கள், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக போகலாம். ஓகே, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, மை எலமெண்ட் என்ற ஐடியை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எலமெண்ட் டாட் ஸ்டைல், அதாவது டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு பதிலாக ஸ்டைல் டாட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணுற அந்த ப்ராப்பர்ட்டிஸ், பேக்ரவுண்ட் கலர். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட கேமல் கேஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? கேமல் கேஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் இருக்கும் ஸ்டார்டிங், அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ப்ராப்பர் கேஸில் இருக்கும். தென் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் வர்றது அப்படியே ப்ராப்பர் கேஸ்லேயே இருக்கும். ஓகே, தென் அதுக்கப்புறம் நீங்கள் ரெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன இருக்கும், எலமெண்ட் டாட் ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு, எலமெண்ட் டாட் ஸ்டைல் கலர் ஈக்குவல் டு ஒயிட். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேனுவலாக எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாக அங்கே இருந்திருக்காது. வித் ரெஸ்பெக்ட் டு சம் சினாரியோ நீங்கள் பட்டன் கிளிக் பண்ண சொல்லி ஏதோ பண்ண சொல்ல ஏதோ ஒன்று மாறுது. ஓகேவா? ஸோ அது இப்படி தான் இருக்காங்க. ஸோ இதோட அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் டீச் பண்ண சொல்ல இது எதுக்குன்ற மாதிரி இருக்கும். இது தேவையப்படாது. சொல்லப்போனால் யூசேஜே கிடையாது இது.
ஸோ ஆனாலுமே இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்பயாவது ஒரு வாட்டி நம்ம மேனிப்புலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா ரியாக்ட் ஹூக்ஸ்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா இது தேவைப்படாது. ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியலனா உங்களால் யூஸ்ரெஃப்லாம் கற்றுக்கவே முடியாது ஹூக்ஸ். ஓகே, தென் கிரியேட்டிங் நியூ எலமெண்ட்ஸ். ஒரு புது எலமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அரேல எப்படி நம்ம ஆட் பண்ணுமோ இங்கே கிரியேஷன் அண்ட் டெலிஷன் இதை மட்டும் பார்த்துடலாம். ஸோ ப்ரோ ஒரு டவுட்டு. டவுட் சொல்லுங்க. இல்லை ப்ரோ, இப்போ வந்து எனக்கு வந்து எப்படின்னா நம்ம வந்து காமனாக கால் பண்ணுற மாதிரி எந்த டேகை வேணாலும் கால் பண்ணணும், அந்த மாதிரி அதுக்கு எப்படி போடணும்னு கேட்குறேன். டாக்குமெண்ட் எந்த டாட் டேகை வேணா நீங்க கால் பண்ணணும்னா கெட் எலமெண்ட் பை ஐடி, கெட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் அப்படி நீங்க கொடுக்கவே கூடாது. காமனா நம்ம செலக்ட் பண்றதுனால பெரிய பிரச்சனை வரும். ஓகேவா? ஓ நீங்க ஓகே ஒரு ஓகே ஸ்டைலையோ ஒரு டெக்ஸ்ட் அப்ளை பண்றீங்கன்னா ஸோ உங்க ஓகே வெப்சைட்ல இருக்க மொத்த ஸ்டைலுமே அப்படியே மாறிடும். இப்போ பேக்ரவுண்ட் கலர் நீங்க கொடுத்து காமனா ஓகே ஓகே கொடுத்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட் கலர் ரெட் ஆயிடுச்சுன்னா பார்க்க எப்படி இருக்கும்? ஓகே 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 டெரிஃபிக்கா இருக்கும். ஓகே, ஓகே ப்ரோ. அதனால அந்த மாதிரி கொடுக்க கூடாது. எது தேவையோ அதனால தான் செலக்ஷன் வச்சிருக்காங்க. ஒரு கிளாஸ்னா ஓகே இப்போ ஒரு ஸ்கூல்னா 10 கிளாஸ் இருக்கும். எல்கேஜி ஓகே வாங்கினா எல்கேஜியில் இருக்க 10 பேர் மட்டும் வருவாங்க. இல்லை ஐடி வச்சு எல்கேஜியில் இருக்க ரோல் நம்பர் 1 வாங்கினா ஒருத்தவங்க மட்டும் வருவாங்க. ஓகேவா? இல்லை என்டையர் ஓகே ஸ்கூலுமே ப்ரோ. ஓகே வாங்கினா என்டையர் ஸ்கூலுமே வருவாங்க. இப்போ நீங்கள் பாடியை கரெக்டாக நீங்கள் பாடின்னு கொடுத்துட்டீங்கன்னா பாடியில் இருக்க எல்லாமே செலக்ட் ஆகிடும். இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஓகே ப்ரோ. ஓகே எத்தனை பேராகிராஃப் எத்தனை ஹெட்டிங் இருந்தாலும் அதை பற்றி கவலையே கிடையாது. அது என்டையராக செலக்ட் ஆகிடும். 1000 லைன் கூட இருந்தாலும் அது செலக்ட் ஆகிடும். யூ கேன் ஸ்டைல் தட் ஒன். பேக்ரவுண்ட் கலர் அந்த மாதிரி எதை கொடுத்தாலும் ஸ்டைல் பண்ணிக்கலாம். நல்லா கண்டென்ட் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட் நியூ பேராகிராஃப் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்களா கிரியேட் எலமெண்ட்ன்றது இட்ஸ் அ மெத்தட். ஓகே, கிரியேட் எலமெண்ட் இஸ் அ மெத்தட். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் அதோட டேக் நேமை மட்டும் கொடுக்கணும். என்னது ஓப்பன் க்ளோஸ் டேக் போட்டுற போகிறீங்க. ஓகே, டேக்குக்கான நேமை மட்டும் கொடுக்கணும். கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கும் யாராச்சும் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கெஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். empty paragraph tag. Okay, empty paragraph tag. Then new paragraph. இந்த இடத்துக்கு என்ன இருக்கும், ஒரு எம்டியா ஒரு பேராகிராஃப் டேக் இருக்கும் இந்த பாடிக்குள்ள. ஓகே, அதுல எந்த கண்டென்ட்டும் இருக்காது. அதுக்கப்புறம் பாடி டாட் அப் அண்ட் சைல்டு அப்படின்னா இதுதான் பாடி. அது பேராகிராஃப் இருக்கும், ஆனால் அதுக்கு ஒரு லொக்கேஷன் இருக்காது. பேராகிராஃப் கிரியேட் ஆகிருக்கும், அது எங்கே இருக்குன்னு தெரியாது. பாடி டாட் அப் அண்ட் சைல்டுனா இந்த பாடிக்கு கீழே டேரெக்டாக அந்த சைல்டு என்ன ஆகும், அப் அண்ட் ஆகும். ஓகே, ட்ரைனிங். அப்போ இந்த பாடிக்கு கீழே ஆல்ரெடி 3 இருக்குது இந்த இடத்துக்கிட்ட இல்லையா, 3 ஹெட்டிங் இருக்குது. அதனால் அந்த 3 ஹெட்டிங்க்கு அப்புறம் இங்கே என்ன ஆகுது, திஸ் இஸ் த நியூ பேராகிராஃப் அப்படின்றது நமக்கு அப்ளை ஆகுது. ஓகே, இன்ஸ்பெக்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கன்சோல், இப்போதைக்கு கன்சோல் எதுவும் இல்லை. CONSOLE கன்சோல் டாட் லாக். இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணுறோம், ஸோ NEW பேராகிராஃப். ஓகே, இந்த இடத்துல பாருங்க. ஸோ இந்த லைனை நான் ஒரு வேளை எடுத்துட்டேன்னா, ஓகே கமெண்ட் பண்ணிட்டேன்னா, ஓகே என்ன இருக்கு, இட்ஸ் அ எம்டி பேராகிராஃப். ஓகேவா? அப்போ இந்த லைன் என்ன கிரியேட் பண்ணுது, ஒரு எம்டி டம்மி எலமெண்ட்டை கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை உள்ள கண்டென்ட்டை கொடுக்குறோம். நியூ பேராகிராஃபில் அந்த டம்மி எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் கண்டென்ட்டை கொடுக்குறோம். தென் அதுக்கப்புறம் நியூ பேராகிராஃப் டாட் ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர், நியூ பேராகிராஃப் டாட் ஸ்டைல் கலர் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபாண்ட் சைஸ்ன்ற மாதிரி என்ன வேணால் கொடுத்துக்கோங்க. கீழே அது டாக்குமெண்ட்டில் இங்கே காட்டணுன்றதுக்காக டாக்குமெண்ட் டாட் பாடி அப் அண்ட் சைல்டு. ஓகே, இது இங்கே இருக்குது, ஆனால் அந்த பாடியில் அது இல்லை. கவனிச்சிங்களா? க்ரியேட் பண்ணிட்டா போதுமா, பாடியில் இருந்தால் தானே யூசர் பார்க்க முடியும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அதை டாக்குமெண்ட் டாட் பாடி அப் அண்ட் சைல்டு. பாடின்னும் போது என்டையர் பாடி செலக்ட் ஆகும், டாக்குமெண்ட்டோட என்டையர் பாடி செலக்ட் ஆகும். ஓகேவா? அப் அண்ட் சைல்டு அப்படின்றது இட்ஸ் அ மெத்தட். அகெயின் நியூ மெத்தட். அப் அண்ட் சைல்டுன்றது மெத்தட். என்ன பண்ண போகுது, இந்த நியூ பேராகிராஃப்னு சம்திங் இருக்குது, கண்டிப்பாக அதில் எலமெண்ட்டு தான் இருக்க போகுது. ஓகே, அந்த எலமெண்ட்டை என்ன பண்ணுது, பாடிக்கு கீழே, அதாவது இருக்கு ஆல்ரெடி அங்கே சைல்டு இருந்தால் விட்டுரு. இப்போ மொதல் சைல்டு, செகண்ட் சைல்டு, தேர்ட் சைல்டு, 4வது ஒரு சைல்டு பிறக்குதுன்னா அது 4வது இடத்துல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கீழே இந்த இடத்துக்கிட்ட ஓகே அந்த சைல்டு இருக்கு. ஓகேவா? ஆனால் உங்களால் அதை பார்க்க முடியல இல்லையா? ரைட், ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ரிமூவிங் என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணோம், கிரியேட் எலமெண்ட். அதுக்கு பதிலாக ஆல்ரெடி
சம் ஹேவ் த சாம்பிள் எலமெண்ட் இங்கே பாருங்க divன்னு ஒரு சாம்பிள் எலமெண்ட் இருக்கு. தென் கீழே div id is equal to element to remove அப்படின்ட்டு என்ன இருக்கு இந்த இடத்துல இருக்கு. இங்கே சாம்பிள் எலமெண்ட் மட்டும் தான் ஷோ ஆகுது, எலமெண்ட் டு ரிமூவ் ஷோ ஆகுது. ஏன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேவா, டைனமிக்காக அதை ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால் சரி இந்த இடத்துக்கிட்ட இன்ஸ்பெக்ட் லாக் இந்த இடத்துக்கிட்ட வர. ஸோ என்ன பண்ணுறேன்னா கடைசியாக வர console console.log இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன் எலமெண்ட் டு ரிமூவ் எலமெண்ட் டு ரிமூவ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்க இந்த இது ஐடி ஃபுல்லாக செலக்ட் ஆயிருக்கு. ஓகேவா, இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். எலமெண்ட் டு ரிமூவ்ன்றதுல என்ன இருக்குது இந்த என்டையர் டிவ் செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த என்டையர் டிவ் செலக்ட் ஆகிடுச்சு. நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட எலமெண்ட் டு ரிமூவ் டாட் ரிமூவ்னு ஒரு மெத்தட். இங்கே என்ன மெத்தட் பார்த்தோம், அப் அண்ட் சைல்டு அப்படின்னு ஒரு மெத்தட் பார்த்தோம். எதுக்குன்னா ஒரு சைல்டை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பேரண்ட் கிட்ட. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட ரிமூவ்னு ஒரு மெத்தட். ஓகே, ரிமூவ் மெத்தட் என்ன பண்ண போகுது, அதை என்டையர் டாக்குமெண்ட்லேருந்து அதை ரிமூவ் பண்ண போகுது. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் console.log எலமெண்ட் டு ரிமூவ் அப்படின்னு நான் கொடுத்ததால எனக்கு இங்கே இது லாக் ஆயிடும். ஓகே, தென் அவ்வளோதான். இந்த இடத்துக்கிட்ட இது இல்லை பாருங்கள். ஒருவே இதை வந்து நான் அன்கமெண்ட் பண்ணனா எனக்கு அந்த இடத்துக்கிட்ட இருக்கும். ஓகேவா, இப்பயே அது செலக்ட் ஆகி தான் இருக்குது இந்த இடத்துக்கிட்ட. ஏன்னா லாக் என்ன பண்ணும், இது என்ன பண்ணுது document.getElementById இதை செலக்ட் பண்ணி வச்சுக்குது. இப்போ இந்த இடத்துல எலமெண்ட் டு ரிமூவ்ன்ற இடத்துல என்ன இந்த வேரியபிள் என்ன ஹோல்ட் ஆயிருக்கு, இந்த என்டையர் டிவ்வுமே ஹோல்ட் ஆயிருக்கு. ஓகே, தென் நான் ஒன்ஸ் இதை எடுத்ததுக்கப்புறம் அன்கமெண்ட் பண்ணிட்டேன்னா அது ரிமூவ் ஆகிடும். ஓகே, அந்த இடத்துக்கிட்ட வந்து டோட்டலாக ரிமூவ் ஆகிடும். ஓகே, தட்ஸ் இட். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல பாருங்கள் அன்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வருது, திரும்பியும் கமெண்ட் எடுக்கிறேன். ஓகே, ரிமூவ் ஆகிடும். சிம்பிள். சரி, கண்ட்ரோல் செட் கொடுத்துட்றேன். நார்மலாக இந்த மெத்தட்க்கும் என்ன வித்தியாசம், இதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கோம் யாராச்சும் தெளிவாக ஒருத்தர் சொல்லுங்க. அதாவது இது வந்து ஒரு தனி மெத்தட். ஓகே, இது வந்து தனி. இது வந்து எலமெண்ட் டு ரிமூவ் நியூ பேராகிராஃப். ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறது டாக்குமெண்ட்டில், ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது. யாராச்சும் ஒரு ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இதுக்கும் என்ன வித்தியாசம், இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே என்ன பண்ணுறோம், டாக்குமெண்ட்டில் இங்கே என்ன பண்ணுறோம், டாக்குமெண்ட்டில் இங்கே என்ன பண்ணுறோம். சத்யா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதான் மியூட் பண்ணிக்கோங்க. கோ ஹெட் சத்யா. இப்போ நம்ம ஒரு பேராகிராஃப் ஒரு எலமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்றோம்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதுக்கு ஒரு நேம் வைக்கிறோம். அதுக்கு கான்ஸ்ட்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதுக்கு நம்ம ஒரு நேம் வச்சுட்டு அதில் நம்ம கிரியேட் பண்ண போறோம்ன்றதுனால document.create எலமெண்ட்னு போட்டு என்ன எலமெண்ட் கிரியேட் பண்ண போறோமோ அதை நம்ம போடுறோம். நம்ம பி எலமெண்ட் இப்போ நம்ம பி டேக் கிரியேட் பண்ண போறோம்ன்றதுனால பி போடுறோம் ஸ்ட்ரிங்ல. இப்போ அது வந்து கிரியேட் எலமெண்ட்ன்றது ஒரு மெத்தட், அதை நம்ம கால் பண்றோம். இப்போ நம்ம வந்து h1 கிரியேட் பண்ணணும்னா h1 போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்ன எலமெண்ட் கிரியேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த எலமெண்ட்டோட நேம் நம்ம போட்டோம்னா அது கிரியேட் ஆயிடும். அது நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இப்போ நம்ம வேரியபிள் நேம் என்ன கொடுத்தோமோ அதை நம்ம கால் பண்ணி அது உள்ளார என்ன டெக்ஸ்ட் இருக்கணும்ன்றத நம்ம சொல்ல போறோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண வேரியபிளோட நேம் வந்து நியூ பேராகிராஃப் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு நமக்கு அதுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டை நம்ம சொல்றதுக்கு டெக்ஸ்ட் கண்டென்ட்னு போடணும். ஓகே, ஈக்குவல் டு அது உள்ள என்ன இருக்கோ அதை நம்ம ஸ்ட்ரிங்கா வேணும்னா நம்ம டபுள் கொட்டேஷன்ல போட்டுக்கணும், நம்பரா வேணும்னா அதை நம்ம நார்மலா போட்டுக்கலாம். இங்க டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கு, அப்ப கண்டிப்பா இது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஓகேண்ணா. ஓகே, அடுத்தது நம்ம இப்போ வரைக்கும் நம்ம அதை கிரியேட் பண்ணி தான் வச்சிருக்கோமே தவிர நம்ம வந்து ஷோ பண்ண முடியாது நம்மளால. அதை வெறும் கன்சோல்ல மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம பாடியில நம்மளுக்கு ஷோ பண்ணணும்னா அதை வந்து நம்ம document.body போட்டால் அது வந்துடும். அப் அண்ட் சைல்டுன்றது ஒரு மெத்தட். நம்ம வந்து அந்த நியூ பேராகிராஃபை கால் பண்ணுறோம் இங்கே. ஓகே, சூப்பர். அப்போ இங்கே என்னென்ன மெத்தட் இருக்கு, கிரியேட் எலமெண்ட்னு ஒரு மெத்தடு, அப் அண்ட் சைல்டுன்னு ஒரு மெத்தடு. இங்கே அதே மாதிரி இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. இங்கே என்ன இருக்கு, ஜஸ்ட் மெத்தட் நேம் மட்டும் சும்மா சொல்லிடுங்க, அவ்வளோதான். இப்போ இதுக்கு நம்ம
கெட் எலமெண்ட் பை ஐடி. கெட் எலமெண்ட் பை ஐடினா ஐடியை நம்ம ஐடியை நம்ம எடுக்கிறதால ஒரு ஐடியை கால் பண்ணி அதை நம்ம எடுக்க போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோன்றதுனால கெட் எலமெண்ட் பை ஐடின்றது ஒரு மெத்தட். அதை கால் பண்ணிட்டு அந்த எலமெண்ட் அந்த அந்த ஒரு லைனை நம்ம ரிமூவ் பண்ணணுன்றதுனால டாட் ரிமூவ்ன்றது ஒரு மெத்தட். ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணுறதால கரெக்டு தான். ரிமூவ் பண்ணுறதால இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்டையர் டாக்குமெண்ட்லேருந்து இது ரிமூவ் ஆகும். ஓகே, ஸோ என்டையர் டாக்குமெண்ட்லேருந்து இட்ஸ் கோயிங் டு பி ரிமூவ். ஸோ இந்த இடத்துக்கிட்ட இருக்க ஒரு பர்டிகுலர் டிவை ரிமூவ் பண்ணனா இதுக்குள்ளே இருக்க இமேஜாக இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே எத்தனை இமேஜ் 500 இமேஜ் 1000 இமேஜ் இருந்தாலும் அது ரிமூவ் ஆகிடும். அதுக்கு பதிலாக நம்ம வேற ஒரு இது கூட ரீப்ளேஸ் பண்ண முடியும், கிரியேட் பண்ணி. ஓகேவா? ஸோ கிரியேட் எலமெண்ட் கொடுத்து சொல்லிடலாம். இது 6 இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஒரு 11 மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக நான் அதை ப்ரொவைட் பண்ணுறேன் என்னென்ன மெத்தட்ஸ்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு இந்த 6 நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கும், தெளிவாக இருக்கணும் அந்த 6. ஸோ ரைட் நோ ஸ்டார்ட் த ப்ராக்டிஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். இது வரைக்கும் நீங்கள் எப்படின்னு தெரியாது. இதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னும் நான் கண்டுபிடிச்சிருவேன். ஸோ ஐ எம் வெரி ஸ்ட்ரிக்ட். ஓகே, ஹியர் ஆஃப்டர். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாருமே இந்த வீக் அசஸ்மெண்ட்டை சப்மிட் பண்ணணும். ஸோ அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் எவ்ரிஒன்.